ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். நம்ம வீடியோ போட்டு ரொம்ப நாள் ஆச்சுங்க. இப்போ நம்ம பார்க்க போகிறது டாட்டா அல்ட்ரா T12க்குள்ளது. இதோட ப்ரைஸ் வந்து 21 லட்சத்துலேருந்து 22 லட்சம் இருக்குங்க. இது வந்து எக்ஸ்போர்ட் வண்டி தான். சவுத் ஆப்பிரிக்கா எக்ஸ்போர்ட் வண்டி. சவுத் ஆப்பிரிக்கா எக்ஸ்போர்ட் ஆகிட்டு இருக்குது. இதோட இன்ஜின் வந்து 3300 சிசிங்க. 4 சிலிண்டர் தான். பேஸ் 6 மாடலு. மேக்ஸிமம் பவர் வந்து 185 HP, 2200 RPM. மேக்ஸிமம் டார்க் வந்து 450 Nmங்க. இதோட லென்த் வந்து உங்களுக்கு 8930. ட்ரக் எடுக்கும்போது ப்ராப்பராக செக் பண்ணி பார்த்து வண்டி வந்து சூப்பரான ட்ரக்குங்க. பின்னாடி பின்னாடி சைட்லாம் பார்த்தோம்னா சேஃப்டி கார்டெலாம் டேமேஜ் இருக்காது. ஏன்னா சில டைமில் டெல் லைட்லாம் கிராக் ஆகும். அதுதானே சொல்கிறது. இதோட பேலோட வந்து உங்களுக்கு 7485 kgங்க. இதோட ஹைட் வந்து 2930 ஹைட்டு. இதோட வித் வந்து 2255 ட்ரக்கு. ஃபியூல் டேங்க் கெப்பாசிட்டி வந்து 160 லிட்டரு. சைடு சேஃப்டி கார்டு இது. சைடு இண்டிகேட்டர் லைட்லாம் கிராக் ஆகும். உங்களுக்கு ப்ராப்பராக செக் பண்ணி பார்த்து கட்டுங்க. ஏன்னா சைடில் இடிச்சிருக்கும். ஏன்னா ரொம்ப நாள் வெயிலே நின்றுட்டுருக்கும், கிராக் ஆகும். ஏர் ஃபில்டர்லாம் செக் பண்ணி பார்த்துங்க. சில இடம் அதுவும் கிராக் ஆகும். கவர் என்ன ஃப்ரெண்டு லுக்கு. வண்டி எடுக்கும்போது ப்ராப்பராக செக் பண்ணி பார்த்துங்க. வண்டி சூப்பரான வண்டிங்க. இது எக்ஸ்போர்ட் ஆகும்போது வண்டி நம்ம இந்தியாவில் தான் நம்ம அவ்வளோ இதாக நினைக்கிறோம். ஃபோகல் லைட்டு வந்துடுது. ஹெட் லைட்டு ப்ராஜெக்ட் லைட்டு கிடையாது. உங்களுக்கு நார்மல் பல்பு தான். சைடு விங் வந்துடுது. அடித்தா உடஞ்சிருங்க. கிராக் ஆகும் சில இடம்ல. செக் பண்ணி பார்த்துங்க. லைட்டில் ரிஃப்ளெக்டர் லைட் இது, ஃபோகல் லைட்டு, பம்பரு, டூயிங் ஒர்க்கு இது, அல்ட்ரா பேட்சி, மீரர் இருக்குள்ளது. வண்டி வந்து லுக்கு நல்லா இருக்குங்க. வண்டி இதெல்லாம் ஏன்னா வண்டியில் வந்து ஏபிஎஸ் கிடையாதுங்க. சைடு இண்டிகேட்டர் லைட்டு கிராக் ஆகும். பம்பர்லாம் ப்ராப்பராக செக் பண்ணி பார்த்து எடுத்துக்கோங்க. டோர் ஹேண்டலு பிளாஸ்டிக் தான். அதுவும் உடையும் சில டைமு. டோரில் இதெல்லாம் செக் பண்ணி பார்த்துங்க. டோரில் சிப் ஆகும், எங்கேயாடி இடிச்சு டில்ட்டு இதுக்குள்ளதுங்க. அது வந்து அப்படியே வண்டி சரி பண்ணுவாங்கள்ல, ஹேண்டில் கூலாய் ஆயிலுக்குள்ளது. இன்ஜினுக்குள்ளது வந்து இதோட கியர் பாக்ஸ் வந்து 550ங்க. சிங்கிள் பிளேடு தான் கிளச்சுக்குள்ளது. அப்பளோ டயரு 235, 75, 617, 17 தான். ஃப்ரெண்டு சஸ்பெண்ட் தான். லிஃப்ட் ஸ்ப்ரிங்கு. இன்ஜின்லாம் செக் பண்ணி பாருங்க. எங்கிட்ட ஆயில் லீக்கேஜ் ஆகுதான்ட்டு இது எடுக்கும்போது புதுசாக. பேட்டரிக்குள்ளது வந்து 12 வாட்ஸ்க்குள்ளது. ஏர் டேங்கு இது. சைடு லுக்காக ஒரு பார்த்தாலே தெரியும். சைடு எங்கிட்ட உங்களுக்கு சைடு எந்த இருக்குன்னு தெரிஞ்சிடும். வீல் பேஸ் வந்து உங்களுக்கு 4920 mm. கிரவுண்ட் கிளியரன்ஸ் வந்து 189. எல்லாம் ப்ராப்பராக செக் பண்ணி பார்த்தாலும் தெரிஞ்சிடும். கீழே ஏதாடி இன்ஜின் ஆயில் லீக்கேஜ் ஆகுதா, இல்லை எங்கேயாடி இன்ஜின் வந்து எல்லாம் ப்ராப்பராக செக் பண்ணி பார்த்துங்க. பவர் ஸ்டேரிங் தான் உங்களுக்கு வண்டியில். ஸ்பீடோமீட்டர் உங்களுக்கு பார்த்துக்கோங்க. சைடு க்ரூஸ் கண்ட்ரோல் கிடையாது, காலிங்கும் கிடையாது. கொடுத்துருக்க வேணா பார்த்துக்கோங்க. ஸ்பீடோமீட்டருக்குள்ளது. பேட்டரி பாக்ஸு அதுக்குள்ளே இது. ஏர் ஏசிக்குள்ளது வண்டி எடுத்துக்கோங்க. நம்ம டோரு திறந்து வச்சுட்டு ஓட்டுறோம். இவ்வளோ இன்ஜின்லாம் லோட் ஆகும், ஃபியூல் தான் அதிகமாக குடிக்கும். அதோட ஏசி பெட்டர் வண்டி. கியருக்குள்ளது. டேஷ்போர்டு பார்த்துக்கோங்க. அடாப்டர் ஒன்று யூஎஸ்பிக்குள்ளே இது வந்துடுது. ஹேண்ட் பிரேக்கு உங்களுக்கு எதனாலும் வச்சுக்கலாம். வாட்டர் ஹீட்டு. சீட் கெப்பாசிட்டி வந்து 3 பேர் அழகாக உட்காந்துருக்கலாங்க. மேலே ஒரு ஹேண்டில் வந்துடுது உங்களுக்கு. எந்திக்கிறதா இருந்தாலும் எதனாலும் மேலே ஒரு டேஷ்போர்டு வந்துடுது. எதனாலும் வச்சிங்கன்னா டாட்டாக்குள்ள இது வந்துடுது. எல்இடி லைட்டு எதுனாலும் வண்டி வச்சுக்கலாம் மேலே. இதுலேயும் எது நோட்டு கீட்டு எதுனாலும் வச்சுக்கலாம். மேலே எழுதி வச்சுக்கலாம் வண்டி வந்து. இதோட டாப் ஸ்பீடு வந்து 80ங்க. வண்டியில் சைடில் எழுதியிருக்கு. ஹேண்டில் வந்து இது கண்ணாடிக்குள்ளது. மெனுவில் தான் நம்ம ஆப்ரேட் பண்ணணும். சைடு டோருக்குள்ளே லாக்கு. டாட்டாக்குள்ள வண்டி நல்ல வண்டிங்க. சூப்பராக எல்லா வண்டியும் நல்ல வண்டி தான். எதுவும் குறைய கிடையாது. எக்ஸ்போர்ட் ஆகிற வண்டி. சீட்டை அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம்.
ஆட்டோமேட்டிக் கிடையாதுங்க வண்டி. கீழே ஸ்பேஸ் பார்த்துக்கோங்க. வண்டி எடுக்கிறது ஏசி வண்டி எடுங்க, ஸ்பேஸ் பார்த்துக்கோங்க. ஏன்னா நம்ம இண்டி டோரில் வந்து லோடு தான், இன்ஜினில் லோடு ஒன்று, அப்போ ஃபியூல் தான் அதிகமாக குடிக்கும் உங்களுக்கு. அதோட ஏசி வண்டி எடுத்தாச்சுன்னா உங்களுக்கு ஒன்லி ஸ்பேஸ் தான் பறக்கு, உங்களுடைய இஷ்டம். பின்னாடி லுக் பார்த்துக்கோங்க. ஓகே பாய்.